அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு பயிற்சி 7.2ல் ஆறாவது கணக்கு. ஆறாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் அப்படிங்கிறப்போ 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களுடைய விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு இப்போ ரெண்டு கூம்பு அப்படிங்கிறதுனால அதனுடைய உயரங்களா H1 மற்றும் H2 அப்படின்னு எடுக்கிறேன். H1 மற்றும் H2 என்பன முறையே கூம்பின் அதாவது கூம்பு 1 மற்றும் கூம்பு 2 அதனுடைய உயரம் என்க அப்படின்னு எடுக்கிறேன். உயரம் என்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டு கூம்பினுடைய கன அளவு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இப்போ முதல் கூம்பினுடைய கன அளவு எவ்வளோ? V1 = 3600 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப இந்த சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரெண்டாவது கூம்பினுடைய கன அளவு 5040 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்ப சென்டிமீட்டர் கியூப். இதனுடைய விகிதம் கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ V1 / V2 = 3600 / 5040. ஸோ இப்போ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ கூம்பினுடைய கன அளவு அப்படிங்கிறப்ப ஃபார்முலா 1/3 r² h / 1/3 r² h = 360 / 504 அப்படின்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஆரங்கள் சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் உயரங்கள் மட்டும்தான் வித்தியாசமானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ H1 இது வந்து என்ன சொல்லலாம்னா H2. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்? 1/3 r² h 1/3 r² கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் டேர்ம் H1 / H2 = 360 / 504. இதை அடிக்கலாம். ரெண்டாவது வாய்ப்பில் கேன்சல் பண்ணுவோம். 25 2 50 2 4. இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 2 36. இங்கே 180. இதையும் அடிக்கலாம். 12 2 24. மிச்சம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. 6 2 12. இங்கே 9 2 18 90 அப்படின்னு வந்து இதையும் அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 2 12 32 6 45 2 90 அப்படின்னு வரும். இப்போ இதை அடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 3 45 21 3 63 அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ இதையும் அடிக்கலாம். 5 3 15 7 3 21. ஸோ இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா H1 / H2 = 5/7. இப்போ நம்மளுக்கு உயரங்களுடைய விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ H1 H2 அப்படிங்கிறப்ப இது எப்படி எழுதலாம்னா 5:7 அப்படின்னு சொல்லிடலாம். 5:7. இப்போ உயரங்களுடைய விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா